எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது. ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? எங்கு சிக்கி இருக்கிறேன்? ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா பொறாமை, குரோதம், இந்த ரெண்டு மனப்பான்மையில தான் சிக்கி இருப்பீங்க. எல்லாருமே இறைவனுடைய பாகம் தான் புரியுது. இருந்தா கூட அவன் மட்டும் ஏன் என்னை விட அதிக பணத்தோட இருக்கிறான், இருந்தா கூட அவன் மட்டும் ஏன் என்னை விட அதிகமான பொறுப்போட இருக்கிறான், இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட ஏன் பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், அவன் மட்டும் ஏன் என்னை விட நிம்மதியா இருக்கிறான். எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது. ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? எங்கு சிக்கி இருக்கிறேன்? எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது. ஆனால் ஏன் நடைமுறைப்படுத்தவில்லைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். இதுதான் அடிப்படையான காரணம். குரோதமும் வெறுப்பும் பொறாமையும், தேவையில்லாத பொறாமை என்கின்ற மன அமைப்பும் தேவையில்லாத குரோதம் என்கின்ற மன அமைப்பும் உங்களுக்குள் இருப்பதால் இந்த சிக்கல், மாறாத சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்கின்ற சத்தியத்தை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது.